பூமியில் தோன்றிய எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவனுடைய முக தரிசனத்தை தேடி வந்தார்கள். வருஷா வருஷம் அவர்கள் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள், வஸ்திரங்கள், ஆயுதங்கள், கந்தவர்க்கங்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகளையும் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். சாலமன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனிடத்தில் 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரர்கள் இருந்தார்கள். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களைப் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். ஆனால் சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி கர்த்தர் கற்பித்த காரியங்களை விட்டு தள்ளி போனான். இதனால நடந்தது என்ன? அவனுடைய இருதயத்தை கடினமாக்கினதினால் கர்த்தர் அவனிடத்திலிருந்து அவனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து போட்டார். அவன் ஆண்டு கொண்டிருந்த பகுதி பிரிக்கப்பட்டு வேறொரு ராஜாவினிடத்தில் கொடுக்கப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். அப்போது இன்றைக்கி இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம், நாம் தேவனிடத்தில் இருக்கும் பொழுது அதிக ஆசீர்வாதங்களை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையை ஃபெயிலியருக்கு நேராக கொண்டு செல்லும். God bless you.